ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு லெட்ஸ் ஸ்டார்ட் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னீர் சப்ஜி. இது நம்ம ப்ரெஷர் குக்கர்லேயே செய்யலாம். இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல நம்ம ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சமாக நம்ம காயெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம இதுக்கு வெறும் எண்ணெய் நெய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம், வேறு எதுவும் கிடையாது. கொஞ்சம் கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம நான் சாதா சன்ஃப்ளவர் ஆயில் தாங்க எடுத்திருக்கேன், அதாவது ரீஃபைண்ட் ஆயில்னு சொல்லுவோம்ல, அதே தான். அதை சேர்த்துட்டு நம்ம காயெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு 6லேருந்து 7 பல் பூண்டு, பெருசாக இருந்தால் 7 எடுத்துக்கலாம், பெருசாக இருந்தால் 6 எடுத்துக்கலாம், சின்னதாக இருந்தால் 7 எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் பெருசாக இருந்தது, அதனால் 6 பல் பூண்டு. இதுக்கு இஞ்சி தேவையில்லைங்க, வெறும் பூண்டு மட்டும்தான். இதுக்கு நம்ம நார்மலாக பன்னீர் பட்டர் மசாலா அதெல்லாம் செய்கிறப்போ இஞ்சி பூண்டு மெயினான ஒரு இன்க்ரீடியண்ட் மாதிரி இருக்கும். ஆனால் இதில் வெறும் பூண்டு மட்டும்தான். இதையும் நம்ம நல்லா ஃபஸ்ட்டு வதக்கிடணுங்க. கொஞ்சம் பூண்டு நமக்கு அப்படியே கொஞ்சம் கலர் மாறணும், அந்த அளவுக்கு கொஞ்சம் சாட்டே பண்ணி எடுத்துக்கணும். அதை கொஞ்சம் லைட்டான எண்ணெயிலே நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு அவ்வளோவா எண்ணெய் தேவைப்படாதுங்க. அதே மாதிரி நம்ம பன்னீர் பட்டர் மசாலா, கடாய் பன்னீர் அதுக்கெல்லாமே வெண்ணெய் தான் சேர்ப்போம். ஆனால் இதுக்கு நெய் சேர்த்தா தான் அந்த ஃப்ளேவர் வரும். இப்போ நான் ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேங்க. வெங்காயம் நல்லா இந்த மாதிரி ராவாகவே கட் பண்ணிக்கலாம், ஏன்னா எல்லாத்தையுமே அரைச்சி நம்ம கிரேவியாக தான் ஆக்க போகிறோம். இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கலர் அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக கிளாஸ் மாதிரி ஆகணும், அந்த மாதிரி நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு, நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்குது பாருங்கள். நல்லா நமக்கு பார்த்தாலே தெரியும், இந்த பிங்கிஷ் இதெல்லாம் கொஞ்சம் மறைஞ்சிருக்கு. இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம சேர்த்துடலாங்க. நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன், இது ஒரு 1/4 டீஸ்பூன். அளவுகள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அப்புறம் சீரகத்தூள், இது ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம், அப்போ நல்லா வாசமாக இருக்கும். அதுக்கப்புறமா நான் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துருக்கேங்க. நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் கூட எடுத்துக்கலாம், அளவை கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கோங்க, டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. நான் காஷ்மீரி சில்லி பவுடர்ன்றதால ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். நம்ம வேணும்னா நம்ம நார்மல் வெறும் மிளகாத்தூள் இருக்குல்ல, அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் தனியாத்தூள், இது அதுவும் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாலாம் கொஞ்சம் குக் ஆகணுங்க. அந்த மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இது கூடவே நான் இப்போ கல்லுப்பு சேர்த்துக்க போகிறேங்க. நம்ம நார்மல் சால்ட் இல்லாமல் நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா குக் ஆகும். அதாவது நமக்கு நார்மலாக வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னாலே நம்ம உப்பு போட்டால் வதங்கிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கூட அவசரமாக செய்கிறப்போ நிறைய தடவை அதை ஃபாலோ பண்ணியிருக்கேன், நல்லாவே ஈஸியாக ஆயிரும் எனக்கு. வெங்காயம் தக்காளி வதக்கிறப்போ நம்ம உப்பு போட்டோன்னா, அதுவும் கல்லுப்பு போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லது. அதுவும் இல்லாமல் தூள் உப்பு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள், கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள், நல்லது. ராக் சால்ட் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்றாங்களே, அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி கிரேவிஸ்க்கெல்லாம் நான் போட்டுருவேன், ரைஸு, பிரியாணி அந்த மாதிரி இதுக்கெல்லாம் போட்டுருவேன். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் ஒரு 3லேருந்து 4 தக்காளி, சைஸை பொறுத்துங்க. இப்போ பாருங்கள், நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இதுவும் வதங்கி நல்லா அந்த தோல் பிரிஞ்சு வருது பாருங்கள், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கிட்டு இப்போ இது கூடவே கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. கரம் மசாலா ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். கரம் மசாலா நம்ம மசாலா சேர்க்கும் போதே கூட சேர்த்துடலாம், நான் மறந்துட்டேன், அதனால் இப்போ சேர்த்துருக்குறேன். நீங்கள் சேர்க்கும் போது நீங்கள் முன்னாடியே சேர்த்துக்கோங்க. நான் மறந்துட்டேன், ஆனாலும் பிரச்சனை இல்லை, இதை நம்ம வதக்கிட்டு மறுபடியும் குக் தான் பண்ண போகிறோம், அதனால் நமக்கு அந்த ரா ஸ்மெல் வராது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம கூல் டவுன் ஆகட்டுங்க அரைக்கிறதுக்கு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் நம்ம இந்த கிரேவியை ரெடி பண்ணிடலாங்க. இதுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கர்லேயே பண்ணிக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய்ங்க ஊற்றிட்டு, அதுக்கப்புறமா நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க.
இது வந்து கொஞ்சம் டேபிள் ஸ்பூன் அளவுங்க, அது பெருசாக இருக்குது. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கலாம், அதாவது நெய் சேர்த்துக்கிட்டு அது நல்லா மெல்ட் ஆன உடனே நம்ம வந்து இந்த மசாலாவை சேர்த்துடலாம். இதுக்கு வந்து பட்டை கிராம்பு அந்த அந்த மசாலா ஐட்டம் எதுவுமே தேவையில்லைங்க. ஏன்னா இது வந்து நமக்கு ஸ்மூத் பேஸ்ட் அந்த மாதிரி இருக்கணும். அதனால் நான் வந்து எந்த மசாலாவுமே போடலை, பட்டை கிராம்புலாம் கிடையாது இதுக்கு. அதுக்கு பதிலாக தான் நம்ம ஹோல் ஸ்பைஸான கரம் மசாலா சேர்த்துறோம். கரம் மசாலாவில் வந்து நமக்கு எல்லா விதமான மசாலா, அதாவது எல்லா விதமான மிளகு, ஜீரகம், இந்த பட்டை, லவங்கம் அது எல்லாமே சேர்ந்து வந்துடும். அதனால் நமக்கு தேவையில்லை. அதே மாதிரி இதுக்கு முந்திரியும் தேவையில்லைங்க. நம்ம நார்மலாக பன்னீர் பட்டர் மசாலா, கடாய் பன்னீர் எல்லாத்துக்குமே முந்திரி சேர்ப்போம். ஆனால் இந்த ஒரு ரெசிபிக்கு நமக்கு முந்திரியும் தேவையில்லை. இது வந்து நமக்கு எப்படி இருக்கும்னா, கொஞ்சம் நம்ம அந்த பிளெயின் சால்னான்னு ஒரு செஞ்சோம் பாருங்கள், அது மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் வந்து நமக்கு பன்னீர் பட்டர் மசாலா மாதிரி இருக்கும். கொஞ்சம் இப்படியும் இருக்கும், கொஞ்சம் அப்படியே இருக்கும். 2 விதமான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து விசில் வைக்கலாங்க. அதாவது மூடி போட்டு விசில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள் பபிள்ஸ் வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து குக்கரை மூடிட்டு விசில் போடலாம். விசில் போட்டுட்டு கரெக்டாக நமக்கு 2 விசில் வந்தால் போதுங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே வதக்கியிருக்கிறோம், அதனால் நமக்கு வந்து ரொம்ப நேரம் குக் ஆகணும்னு தேவையில்லை. இப்போ அந்த 2 விசில் வர கேப்பில் நம்ம வந்து கொஞ்சமாக கீ சேர்த்துக்கலாங்க. ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கலாம். கீ சேர்த்துட்டு நம்ம வீட்டிலையே செஞ்ச பன்னீர் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும். நமக்கு கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும். ஏன்னா இதில் வந்து நெய்யில் ரோஸ்ட்டாக இருக்கிறதுனால நமக்கு வந்து ரோஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம ஹோம்மேட் பன்னீர் தாங்க. நம்ம வீட்டிலே எப்போவும் செய்வோம்ல. நம்ம பன்னீர் எப்படி செய்கிறதுன்ற வீடியோ கூட போட்டிருக்கோம். அதை கூட நான் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இப்போ இந்த பன்னீரை சேர்த்துட்டு இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக இந்த பன்னீருக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இருந்தால் போதுங்க. ஏன்னா இதுக்கு வந்து நம்ம எப்போயுமே அவ்வளோ சால்ட்டோ எதுவுமே சேர்க்க மாட்டோம். இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கு கொஞ்சமாக பெப்பர் பவுடர், அதாவது மிளகுத்தூள் சேர்க்க போகிறேன். அதுவும் ஒரு 1/4 டீஸ்பூன் போதும். ஏன்னா நமக்கு அப்புறம் காரம் வந்து அதிகமாகிடும். அதனால் இதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் அப்படியே சாட்டே பண்ணி எடுக்கணுங்க. ரொம்ப போட்டு கிண்டக்கூடாது. ஏன்னா இது வீட்டு பன்னீர், அது ஒரு மாதிரி படப்படன்னு உடஞ்சி போயிடும். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நம்ம வீட்டில் செய்கிற பன்னீர். எப்போவுமே எங்கள் வீட்டில் எப்போவுமே வீட்டு பன்னீர் தாங்க. கடை பன்னீர்னால் அவங்களுக்கு பிடிக்காது, என் பையனுக்கும் பிடிக்காது, என் ஹஸ்பண்டுக்கும் பிடிக்காது. அதனால் நான் எப்போவுமே வீட்டிலே செஞ்சுருவேன். எப்போவுமே அவங்க கேட்குறாங்கன்னா காலையில் செஞ்சுருவேன். ஈவினிங் வந்து பன்னீர் பட்டர் மசாலா அந்த மாதிரி எதுக்கு செய்யணுன்னாலும் நம்ம வந்து பன்னீர் வீட்டிலே செஞ்சுக்கிறது. இப்போ பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு, கொஞ்சம் திக்கும் ஆகிடுச்சு. அந்த எண்ணெய் பாருங்கள் அப்படியே பிரிஞ்சு வந்திருக்குது. நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் இந்த ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். எப்போவுமே ப்ரெஷர் போனதுக்கப்புறமா தாங்க எடுக்கணும், இல்லைன்னா ஹாஃப் குக் மாதிரி ஆகிடும், வேகாது. அதுவும் இல்லாமல் ப்ரெஷர் போகாமல் குக்கரை திறக்கிறது ரொம்ப டேஞ்சர் தாங்க. அதனால் நம்ம எப்போவுமே ப்ரெஷரை எடுத்து விடவும் கூடாதுங்க. அதே மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா வேகாத மாதிரி ஆகிடும். இப்போ கடைசியாக கஸ்தூரி மேத்தி போட்டுட்டு அதுக்கப்புறம் இது கூடவே நம்ம வீட்லேயே ரெடி பண்ண ஃப்ரெஷ் க்ரீம் இருக்குதுங்க, அதையும் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம பால் ஆடைலாம் இருக்குல்லங்க, பாலில் ஏடு கட்டும்ல, அதை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. குக் பண்ணுற அன்றைக்கி இது மாதிரி மசாலா செய்கிற அன்றைக்கி அதை எடுத்து ஃப்ரீசர்லேருந்து கீழே வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் எடுத்து நம்ம பீட் பண்ணி மிக்சியில் போட்டு அடைச்சாலும் நமக்கு சுத்தமான நம்ம கடையிலெல்லாம் வாங்காத வீட்லேயே தயாரித்த ஃப்ரெஷ் க்ரீமும் நமக்கு கிடச்சிரும். நான் எப்போயுமே அப்படி தாங்க பண்ணுவேன். ஏடு கலெக்ட் ஆகுதா உடனே எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுருவேன். பன்னீர் பட்டர் மசாலா செய்ய போகிறோம் அப்படின்னு எங்கள் வீட்டில் சொல்லிட்டாங்கன்னா, செஞ்சிரு அப்படின்ட்டாங்கன்னா அதை எடுத்து கீழே வச்சுருவேன். எல்லாம் ரெடியாகவும் வச்சுக்குவேன். பன்னீர்லாம் பண்ணி அது அப்படியே இப்படி ஒரு ரொட்டீன் மாதிரி ஆகிடுச்சு. இப்போ அந்த வதக்கினதையும் நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு ஒரே ஒரு கொதி வரட்டுங்க. ஏன்னா இந்த பன்னீர் போட்டுட்டு நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாம். அதோட இது வந்து படன்னு உடஞ்சி போயிடும், அப்புறம் நல்லா இருக்காது, அப்புறம் கரைஞ்சி போன மாதிரி ஆயிரும். ஏற்கனவே நம்ம வந்து சாட்டே பண்ணிட்டு தான் போட்டிருக்கோம், அதாவது கொஞ்சம் வதக்கிட்டு போட்டிருக்கோம். அதனால் எந்த ரா ஸ்மெல்லுமே எப்பயுமே நம்ம வீட்டில் செய்கிற பன்னீர் சுத்தமாக இருக்குங்க. ஒரு மாதிரி இந்த கடையில் வாங்குகிற பன்னீரில் ஒரு மாதிரி ஸ்மெல்லாம் வரும் பாருங்கள், அந்த ஸ்மெல் எதுவுமே நம்ம வீட்டில் செஞ்சோன்னா வரவே வராதுங்க. சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக அந்த பன்னீர் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போயுமே வீட்டில் செஞ்சால் அது ஒரு டேஸ்ட்டு.
அதுக்கு ஒரு ஃபேனாகவே ஆகிடுவாங்க நம்ம வீட்டு ஆளுங்க. அந்த மாதிரி இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாங்க. இதுக்கு வந்து நான் இன்றைக்கி சப்பாத்தி தாங்க செஞ்சேன். ஒரு சில நாள் ருமாலி ரொட்டி செய்யலாம், சப்பாத்தி, நான், அது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அந்த மாதிரி சாப்பிட்றது எல்லாத்துக்கும். பூரிக்கு கொஞ்சம் செட் ஆகாது. பூரி ஏன்னா ரொம்ப ஆயில் ஐட்டம், அதுவே திகட்டும். அதுக்கு வந்து சன்னா மசாலா, உருளைக்கிழங்கு மசால் தான் கரெக்டாக இருக்கும் நமக்கு. இதுக்கு வந்து இதெல்லாம் தான் சப்பாத்தி, நான், ருமாலி ரொட்டி, இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் சரியாக இருக்கும். இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கங்க. ரொம்ப சிம்பிள், ஈஸி தான், குக்கர்லேயே செஞ்சு முடிச்சிடலாம். இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி வந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் தேங்க்யூ, பாய்.